சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. ஆமா ஏங்க, நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட உங்களுக்கு பிடிக்காதது என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும், சொல்லுங்கங்க. என்னன்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சொல்லுங்கங்க. சொன்னா கிடையாது அது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னைய பார்த்து சொல்லுங்க. என்கிட்ட எந்த குறையுமே இல்லையா? ஏதாச்சும் ஒரு குறை சொன்னா ஏத்துக்குவேன். அதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் மாத்தி பண்ணேன், அதுக்குதான் கேக்குறேன். அது மாத்த முடியாது. ஏன்? ஏன்னா எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கலாம். என்னத்த சொல்றீங்க? அது மாத்த முடியாது. சொல்லுங்கங்க, நானும் தெரிஞ்சுப்பேனே. அது மாத்த முடியாது ஐசு. பண்றீங்க சொல்லுங்க, நான் கோவப்பட மாட்டேன். என்னதான் குறை வந்து 5 வருஷம் ஆகுது. கண்டிப்பா குறை இருக்குன்னு எனக்கே தெரியுது. சும்மா மழுப்பாதீங்க. என்ன குறை? மாத்த முடியாது. நான் பட மாட்டேன், சொல்லுங்க என்னன்னு. நான் சிரிச்சுக்கிட்டே கேக்குறேன். அப்ப 2 நாளைக்கு மூஞ்சிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. 2 நாள் இல்ல, ஒரு நாள் கூட மூஞ்சி தூக்கி கேட்க மாட்டேன். சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்க. முடிதான் கொஞ்சம் சின்னதா இருக்கு பேக்ல. முடி கம்மியா இருக்கிறது தான் உங்களுக்கு குறையா தெரியுது. நீங்க தான் இப்ப சொல்லணும்னு ஏதாச்சும். உங்க அக்கா பொண்ணுங்களுக்கு தான் முடி நீளமா இருக்குல்ல, அவங்கள யாரையாவது ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அப்படி இல்லடி, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கடி. அப்ப பெரிய பிள்ளைங்களா இருந்தா அதுங்களை கல்யாணம் பண்ணிருப்பீங்க. சொல்லுவேன் நானு. 5 வருஷம் கழிச்சுதான் இப்ப சொல்றீங்க முடி குட்டியா இருக்குங்கிறத குறையா. சொல்லுவேனா? நீனா ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்ப. சொன்னீங்கல்ல, இப்ப முடி கம்மியா இருக்குன்னு தானே சொன்னீங்க. உட்காரடி சோனேன்னு இருந்தையா என் வாயை பிடுங்கி இல்லாம என்னை கூப்பிட்டு சொல்லுன்னு சொல்லி இவ்வளவு சமாதானப்படுத்துற எத்தனை நாள் ஆகும் தெரியலையே, எத்தனை நாள் பேசாம இருப்பான்னு தெரியலையே. எனக்குடா இந்த வரண்டி மம்மிக்கெல்லாம் கால் பண்ண வேண்டாம், அந்த வந்துட்டேன்.